மொத்த மதிப்பெண்களே 600 தான். அதுல ஒரு மார்க் தான் இல்ல, 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதோ ஓவியாஞ்சலி. அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். அரகம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும். அது மட்டுமல்ல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பார்களே, அந்த செவி செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவி 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த வி சோபியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழும் வைர தோடும் பரிசாக தருகிறார் உங்கள் அண்ணன் விஜய். அவர்களை தொடர்ந்து நம்ம தலைவர் அடிக்கடி சொல்வாரு, இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, இந்த நாட்டையே மாற்றும் திறனாளிகள் என்று சொல்வார். சென்னை வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர் ஜே சாய் அவினாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தன் அகக்கண்ணால் உலகத்தை பார்க்கும் சாய் அவினாஷை இன்று உலகமே பார்க்க போகிறது. வெற்றி தலைவரின் பாராட்டும் பரிசும் இதோ. வாழ்த்துக்கள் சாய் அவினாஷ். அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழி சவால் மனிதர் மட்டுமல்ல, கல்வித்துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவொலியை தருவோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவரை தொடர்ந்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வி சிவரஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார். இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார். நன்றி தம்பி. ஆஹா, நன்றி தம்பி. தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார். தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா
தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்துல எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போலதான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இத படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இத படிச்சா மட்டும் இல்ல, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்க தான் 2026ல மக்களுடைய சார்பா, மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி தம்பி. தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி.